மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இளம் வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆண்களோ பெண்களோ வந்து திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. என்ன காரணம் அந்த திருமணம் அப்படின்றது தள்ளி போறதற்கு? ராசின்னு சொல்லும்போது நான் வந்து லக்னம்னு எடுத்துக்கிறேன், ஏஎல்பி லக்னம்னு எடுத்துக்கிறேன், வயதனுடைய லக்னம்னு எடுத்துக்கிறேன். இந்த வயசுக்கு எதனால் தடை ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். இந்த பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய, எப்படி சார் குடும்பம் போய் தடையாக இருக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் என் பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு, என் பொண்ணுக்கு நல்ல வருமானம் இருக்க மாதிரி ஒரு பையன் இருக்கணும், அழகாக இருக்கணும் பையன், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த பெண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாரிச்ச அப்புறம் தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே திருமணம் தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் இல்லை, இந்த எதிர்பார்ப்புகள் வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து திருமணம் பண்ணிக்கல, நான் சம்பாரிச்சிட்டு நல்ல செட்டில் ஆன அப்புறம் நல்ல செட்டில் ஆனப்புறம் திருமணம் நடக்குதுன்னா யாருமே செட்டிலே ஆக மாட்டாங்க லைஃப்பில். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்வர்களுக்கு இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. இந்த வயசுக்கு மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக அப்போ என்ன பண்ணணும்னா இது எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எனக்கு 10:30 மணிக்கு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10:30 மணிக்கு போய் நின்னால் தான் அந்த வண்டி வரும். ஓகேங்களா? இப்போ மேஷ லக்னம் போகுது, பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும், இவங்களே ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எனக்கு போகுது சார், திருமணம் வராது. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் திருமணம் நடக்கும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குன்றது அவங்க ஜாதகத்திலே தெரியும். அப்போ இவங்க எல்லாமே திருமணம் டைமுன்னு வந்ததுன்னா டக்குன்னு திருமணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ திருமணம் பண்ணுறவங்களாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் அடுத்த லெவல் போயிட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் திருமணத்தை தடை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம்.